இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசமும் ஜெபமும் என்ற தொடர் போதனையின் 5ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். விசுவாச வீரர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த ஆபேல் விசுவாசத்தினாலே தேவனுக்கு மேன்மையான பலிகளை செலுத்தினான், நீதிமான் என்றும் சாட்சி பெற்றான். ஆபேல் தேவனுக்கு உகந்த காணிக்கையை செலுத்தினான், கொழுமையானதை தேவனுக்கு அர்ப்பணித்தான். உபாகமம் 8:17 ஆபேல் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த கொழுமையான ஆடுகள் வந்ததென்று அவன் இருதயத்தில் நம்பவில்லை. எதை நம்பினான்? உபாகமம் 8:17 ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தேவன் கொடுக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தான். ஆதியாகமம் 4:4 மந்தையில் பிறந்த முதன்மையானவைகளையும் கொழுமையானவைகளையும் ஆரோக்கியமானவைகளையும் தேவனுக்கு ஆபேல் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் காயன் அப்படி அல்ல. எபிரேயர் 11:4 மேன்மையான பலியை அவன் செலுத்தவில்லை என்று கூறுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆம் அன்பின் பிரியமானவர்களே, ஆபேல் விசுவாசத்தினாலே தேவனுக்கு முதன்மையானதை விதைத்தான், நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நாமும் கூட தேவனுக்கு விசுவாசத்தோடு விதைக்கும் பொழுது, உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். God bless you. நான் உங்கள் ஊழியன் கே. சசிகுமார்.